டோக்கியோ மாரியான ஒரு நகரத்துக்கு போயிட்டு, வெறும் 3, 4 நாள்ல மொத்த ஊரையும் சுத்திற முடியுமா என்ன? இன்னைக்கு புவி பார்க்க கிளம்பி போன இடம் தான் டீம் லேப் பிளானட்ஸ். இது ஒரு காட்சியகம். ஓவிய காட்சியகத்துல ஓவியங்கள காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இங்கேயும் அதே மாரிதான். தொழில்நுட்பத்தோட உதவியோட கலைகள டிஜிட்டல் வடிவத்துல காட்சிப்படுத்தி இருப்பாங்க. உடலோட ஐம்புலன்களுக்கும் இது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும். ஊர்ல கிளம்புறப்பவே இதுக்கான டிக்கெட்ட முன்பதிவு பண்ணிட்டா புவி. அதனால எந்தவித சிக்கலும் இல்லாம டக்குன்னு உள்ள போயாச்சு. உள்ள போனா இருக்கிறது பூமியிலயா வேற எங்கேயாவதா அப்படின்னு புவனாவுக்கு சந்தேகமே வந்துருச்சு. போன ஒவ்வொரு அறையும் அவளுக்கு புதுசு புதுசான வித்தியாசமான அனுபவத்தை இதுவரைக்கும் வாழ்க்கையிலேயே பார்க்காத அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தது. உள்ள போனா கணுக்கால் அளவுக்கு இருக்கிற தண்ணியில ஜப்பான் நாட்டோட கோய் மீன்கள் நீந்துதா பறக்குதான்னு தெரியாத அளவுக்கு சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு அறையில நாலா பக்கமும் கண்ணாடி பதிக்கப்பட்டிருக்கு. அந்த அறையில சரசரமா கிறிஸ்டல்கள்னால அலங்கரிச்சிருந்தாங்க. அதுல ஒளி பாயறப்போ கெலிடாஸ்கோப்ல ஒவ்வொரு தடவை திருப்புறப்பமும் அழகழகா வித்தியாசமா தெரியும் பாத்தீங்களா? அந்த மாதிரி வண்ணமயமா மின்னிக்கிட்டே இருந்தது. புவிக்கு நட்சத்திரங்களுக்கு மத்தியில தானுமே ஒரு நட்சத்திரமா மின்னி ஜொலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு அழகான ஒரு இடம். ஜப்பான் நாட்டுல இயற்கையாவே இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சிய மாதிரியா வச்சு ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சிய உருவாக்கியிருக்காங்க. அந்த நீர்வீழ்ச்சிக்கு நடுவுல விளக்குகளால நடுவுல தொங்க விட்டுருக்காங்க. அதனாலேயே தொழில்நுட்ப உதவியோட ஒளி பாயறப்போ அங்க நீர்வீழ்ச்சிய ஜொலிக்கிற மாதிரி, அதாவது ஒரு வெள்ளிய உருகி நீர்வீழ்ச்சியா ஓடுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொரு அறையில திருப்பி பழைய மாதிரியே தான் கண்ணாடி அறை, நாலா பக்கமும் கண்ணாடி. ஆனா இப்போ நட்சத்திரத்துக்கு பதிலா பூந்தோட்டமே தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு அழகா ஒரு பூந்தோட்டத்துக்கு நடுவுல நாம மிதக்கிற மாதிரியான ஒரு அனுபவம். அப்புறமா பாத்தீங்கன்னா புவிய படுக்க சொல்லிட்டாங்க. என்னடா இது சம்பந்தமே இல்லாம இங்க படுக்க சொல்றாங்களே அப்படின்னு படுத்துட்டு அண்ணாந்து பார்த்தா பூக்குவியலுக்கு நடுவுல நம்ம போய் விழுகிறோமா இல்ல பூக்குவியலை யாராவது மொத்தமா நம்ம தலைமையில கொட்டுறாங்களா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல அழகழகான வித்தியாசமான பூக்கள் தொழில்நுட்ப உதவியோட மேல சீலிங்ல சுத்திக்கிட்டே இருந்தது. நிஜமாலுமே பூக்களுக்கு நடுவுல போய் விழுகிற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. அப்பா, அப்படியே சொர்க்கலோகத்துக்கு டோக்கியோல இருந்து போன மாதிரியான ஒரு அனுபவம். ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா என்ன? பாக்குறதுக்கு அத்தனை இடம் இருக்குல்ல அந்த ஒரு டீம்ல பிளானட்ஸ்குள்ளேயே. மனசே இல்லாம எந்திரிச்சு போனா. அதுக்கப்புறமா போன இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வித்தியாசமான அனுபவம். அப்படியே முட்டை வடிவத்துல விண்கற்கள் வண்ணமயமா ஜொலிச்சதுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அடுக்கி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு அறையில தரை பூராவும் விதவிதமான உருளையான பந்துக்களால நிரப்பி இருந்தாங்க. அதுல வேற வேற பந்துகள் வேற வேற நிறங்கள்ல இருந்துச்சு. ஆனா எல்லா பந்தும் வேற வேற நிறம்ல, பல பந்துக்கள் ஒவ்வொரு நேரத்துல. அப்போ ஒரே வண்ணத்துல இருக்கிற பந்துகள் மேல காலை வச்சு போனோம்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கம்பளி பூச்சி உருவாயிட்டே இருக்கும். அந்த பூச்சி நம்ம சரியா கால் வைக்க வைக்க இன்னும் வளர்ந்து பெருசாகிக்கிட்டே இருக்குமாமா. எவ்வளவு ஆச்சரியம் இல்ல? அதுக்கப்புறமா போன அறையில அவங்களே நம்மளுக்கு விதவிதமான படங்களை கொடுப்பாங்க. அவங்க கொடுத்திருக்கிற கிரையான்ஸ்னால வண்ணம் அடிச்சிட்டு கொடுத்தோம்னா அவங்க கொடுக்கிற புகைப்படத்தை ஸ்கேன் பண்ணி அத செவுத்துலயே படமா ஓட விடுறாங்க. புவனா அழகா ஒரு டால்பினை வாங்கி தனக்கு பிடிச்ச வண்ணத்துல இஷ்டமா வந்து கலர் பண்ண ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் கைக்கு என்னென்ன கலர் வந்துச்சோ அத்தனையும் எடுத்து அடிச்சு விட்டுட்டா. என்னடா அது கொஞ்சம் ஓவரா போறோமோ அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா செவிரு பூராவுமே பச்சை வண்ணத்துல டால்பின்னு, ஆரஞ்சு வண்ணத்துல காக்கா இப்படின்னு சம்பந்தம் இல்லாத வண்ணத்துல அழகழகா ஓவியங்கள் பறந்துகிட்டே இருந்தது. அப்பதான் புரிஞ்சது ஓவியங்கிறது வண்ணத்துல இல்ல, அத ரசிக்கிற மனப்பான்மையில அப்படின்ட்டு. குழந்தைங்களோட குழந்தையா புவியும் வரிசையில நின்னு தன்னோட படமும் செவுத்துல அழகா உலாவறத பார்த்து நின்னு ரசிச்சுட்டு புகைப்படம் எடுத்துட்டு தான் போனா. கடைசியா போன இடம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் அலைபேசியில QR கோட ஸ்கேன் பண்றதுக்கு கொடுத்துட்டாங்க. அத ஸ்கேன் பண்ணா அந்த அறையில
இந்த ஐஸ் ஏஜ் காலகட்டத்துல நல்ல வித்தியாசமான உயிரினங்கள் பூமியில இருந்தது இல்லையா? உதாரணத்துக்கு இந்த மேமூத்து, அந்த காலத்தினுடைய பறவைகள், விலங்கினங்கள் இது எல்லாமே ஒரு காட்டுல உலாவிக்கிட்டு இருக்க மாரி வரும். அத நம்மளோட அலைபேசி மூலியமா பிடிக்கணும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில வந்தா, புவிக்கு நேரங்காலம் போனதே தெரியல. அவ்வளோ வியப்பா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ச்சே! மனிதனோட கற்பனைக்கு எல்லையே இல்ல தானே! வாழ்க்கையில இத்தன விஷயம் அனுபவிக்கிறதுக்கு இருக்கப்போ, நம்ம சாதாரணமா ஒரே இடத்திலேயே முடங்கிர்றோமே! அப்படின்னு தோணுச்சு. அப்படியே யோசிச்சுட்டு பஸ் ஏறி ஒரு இடத்துல வந்து இறங்குனாங்க. இறங்குன உடனேயுமே புவிக்கு மனுஷனோட திறமையிலிருந்து, கற்பனை வளத்திலிருந்து கடவுளின் படைப்ப நோக்கி போயிருச்சு. என்னடா இது! மனுஷன்ட்ட இருந்து கடவுளுக்கு சம்மந்தமே இல்லாம புவி போயிருக்காளே! அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா, அவங்க வந்து இறங்குன இடம் அப்படி. நல்லா அழகழகான பிங்க் வண்ண பூக்கள். அந்த பூ தான். ஆனா, இன்னைக்கு 1 மரம், 2 மரம் இல்ல. வரிசையா ஒரு 30, 40 மரம் பூத்து குலுங்கிட்டு இருந்தது. ஏன்னா, இது செர்ரி பிளாசம் அதாவது சக்குரா சீசன். மார்ச், ஏப்ரல் இந்த 2 மாசமும் இந்த பூக்கள் எல்லா பக்கமுமே குறிப்பா கிழக்காசிய நாடுகள், அதுலயும் முக்கியமா ஜப்பான் நாட்டுல பயங்கரமா பூக்கும். இத பார்க்கறக்காகவே உள்நாட்டு, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டுக்கு வருவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதுவும் புவி போன இடம் எது தெரியுமா? மெகுரோ நதிக்கரையோரம். நினைச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு அழகான சினிமால வர்ற ஒரு காட்சி மாரி இருக்கும். நடுவுல நதி. 2 பக்கமும் செர்ரி மரங்கள். செர்ரி மரம் கிடையாது. ஏன்னா சாப்பிடுற செர்ரி மரம் வேற. இந்த செர்ரி பிளாசம்ஸ் பூக்கிற மரம் வேற. சரியா? இந்த மரங்கள் 2 பக்கமும் அப்படியே நெட்டுக்க போகுது. பார்க்கறதுக்கு எவ்வளவு ரம்மியமா இருக்கும் இல்லையா? அப்படியே ஒவ்வொரு பூவா நின்னு நின்னு புவி ரசிக்கிறா. நம்ம ஊர்லயும் எத்தனையோ பூக்கள் இருக்கு. இத மட்டும் ஏன் குறிப்பா ரசிக்கணும்? நம்ம ஊர்ல நம்ம பூக்கள் எல்லாத்தையுமே செடி பூரா பூக்கும். மரத்துலயும் தான் இருக்கும். ஆனா, இப்படி இலையே தெரியாத அளவுக்கு முழுக்க வெள்ளை வண்ணத்துல, இல்ல முழுக்க ஒரு லேசான பிங்க்ல இருந்து, நல்லா அடர் ரோஸ் கலர் வரைக்கும் வித்தியாசமான வர்ணம். அதாவது குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் கலர்ஸ் தான். பட் இருந்தாலும் இப்படி மரம் கொள்ளாத அளவுக்கு பூக்கள் பூத்து குலுங்குச்சுன்னா, யாரா இருந்தாலும் நின்னு ஒரு 2 நிமிஷம் ரசிப்பாங்க தானே! அப்படி புவியும் நின்னு ஒவ்வொரு அங்குலமா நின்னு நின்னு ரசிச்சுக்கிட்டே இருந்தா. இதையெல்லாம் முடிச்சுட்டு புவி ரயில் ஏறுறதுக்காக வந்த இடம் தான் ஷிபுயா ரயில் நிலையம். ஹச்சிகோ சிலை இருக்கிற நிலையம் தான் ஷிபுயா ரயில் நிலையம். அங்க போயிட்டு அந்த ஹச்சிகோ சிலையும் பார்த்துட்டு நம்ம புவி ஷிபுயாவோட மிக பிரபலமான பாதசாரிகள் கிராஸ் பண்ற இடத்துக்கு வந்து நின்னாங்க. ஏன்னா உலகத்திலேயே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்துல அந்த டிராபிக் சிக்னலை கடக்கிற இடம் இதுதான். அதுவும் பக்கத்துல இருக்கிற சில கட்டடங்கள்ல கடைகள் இருக்கு. அந்த கடையில போய் நின்னுட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த ஏரியல் வியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, கழுகு பார்வை, அதுல இருந்து பார்த்தோம்னா தெரியும். நாலா பக்கத்துல இருந்தும் திடீர்னு அத்தனை பேரு ஒரே நேரத்துல கிராஸ் பண்ணுவாங்க. பார்க்கிறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த முட்டைய உடைக்கிறப்போ அது ஒரு மாதிரி ஓடும் பாத்தீங்களா எல்லா பக்கமும், அந்த மாதிரி மக்களும் போவாங்க. இதனாலேயே இதுக்கு ஸ்கிராம்பிள் கிராசிங் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு புவனா கடைசியா போன இடம் கின்சா. இது ஜப்பான் நாட்டுல ஷாப்பிங் அப்படிங்கிறதுக்கு பெயர் போன இடம். சும்மாவே நம்ம ஊர்ல வெளிநாடு போனா அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. புவி வந்ததோ ஜப்பானுக்கு. இங்க சின்ன சின்ன பொருள் இருந்து விலை மதிப்பான பொருட்கள் வரைக்கும் எல்லாமே தரமா கிடைக்கும். அதனாலேயே குறிப்பா புவனாவோட பெண் தோழிகளும் சொந்தக்காரங்களும் எனக்கு இந்த பர்ஸ் வாங்கிட்டு வா, அந்த கடிகாரம் வாங்கிட்டு வா, இந்த துணி வாங்கிட்டு வான்னு ஒரே அன்பு தொல்லை. அதனால முடிஞ்ச அளவுக்கு இதுல எதெல்லாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் கின்சால வாங்கிட்டு பெரிய பெரிய மால்கள் அத்தனையும் பார்த்துட்டு நல்லபடியா ஹோட்டலுக்கு போயிட்டு படுத்து தூங்கிட்டா. இவ்வளவு நல்ல இடங்களை ரசிச்சு பாக்குறப்போ இந்த கஷ்டம் எல்லாம் பெருசா தோணாது. அதனால ஒரு புது இடத்துக்கு போறப்போ உங்க கண்களையும் காதையும் திறந்தே வச்சிருங்க. அப்பத்தான் நம்மளும் ஏதாச்சும் ஒண்ணு தெரிஞ்சுக்க முடியும்.